தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவர்களுக்கு அவனுக்கு உண்டாக்குவேன் வசனம் சொல்லப்பட்டது. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உலகத்தை உண்டாக்கி காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை, பறவைகளை, ஊர் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாம் சோடி சோடியா ஏற்ற துணைகளை உண்டாக்கி ஆண்டவர் எல்லாத்தையும் பழகி பெருக பண்ணார். ஆதாமையும் உண்டாக்கினார். ஆனா அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கல. அவன் மிருகங்களோட விளையாட்டு பழகி பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோம்னு சொல்லிதான் அந்த இடத்துல ஆண்டவர் பாரப்பட்டு அவனுடைய விழா இறப்பை எடுத்து ஏற்ற துணையை அங்கே ஒரு மனுஷியாக உருவாக்கி கொடுத்தார். இதான் அவனுக்கு ஏற்ற துணைன்னு சொல்லி கொடுத்தாரு. இத கேட்கிற அருமையான சகோதரர்களும் உங்கள் கூட ஏற்ற துணையை ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காரு. நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட அந்த உண்டாக்குனவரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னவர்கிட்ட போய் நீங்க காத்திருந்து நீங்க ஜெபம் சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணை எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்க ஒருவேளை உபவாசம் இருக்கு நீங்க ஜெபம் பண்ணா ஏசப்பா அந்த ஏற்ற துணையை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். பாருங்க, அவன் மிருகங்களோட பறவைகளோட எல்லாத்தையும் பார்த்து தள்ளிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஏற்ற துணை இல்ல. அங்கே ஆண்டவர் பரதாபப்படுறாரு. அங்கே யோசிக்கிறாரு, எல்லாத்தோட விளையாண்டு இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற துணை இல்லையே, அவனுக்கு போல இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுதான் அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீங்க கூட இந்த ஆண்டவரே எனக்கு என் பிள்ளைக்கு ஏற்ற துணை நீங்க தார ஆண்டவர் சொல்லி நீங்க அருமையான பெற்றோர்களா இருப்பீங்கன்னாக்க பிள்ளைகள் மேல பாரப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா நீங்களும் உபவாசம் ஜெபம் பண்ணலாம். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மக்களே இருந்து உபவாசம் ஜெபம் ஏசாப்பட்ட கேளு, உனக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் தருவார் சொல்லி நீங்க புத்திமதியா நீங்க சொன்னா பிள்ளைங்க கேட்பாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. மற்றவர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு வெக்கமா வரும். அதனால நீங்க சொல்லும் போது அவங்க பிள்ளைங்களிடம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ண வச்சா ஆண்டவர் கண்டிப்பா ஏற்ற துணையை வாய்க்க பண்ணுவாரு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் வந்து நம்ம ஐயா பாஸ்டர் எபினேஸ்வர் ஐயா கிட்ட ஒரு சகோதரன் ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு தடைப்பட்டு போயிடுச்சு. அவங்க எங்கெங்கேயெல்லாம் போய் பார்த்தாங்க, எங்கேயுமே வாய்க்கல, நடக்கவே மாட்டேன்னுச்சு. அப்ப இவர்கிட்ட கலந்துகிட்ட பாசம் எனக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த பிரதர் சொல்ல மாட்டேன்ட்டார். ஏன்னு அவருக்கு வைக்க அவங்க அம்மா பாசம் எப்படியாவது தம்பிக்கு ஒரு ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாங்க பார்த்து சொல்லுங்க ஜோப் பண்ணுங்க. பாச இவர் ஜோப் பண்ணி சொன்னாரு, ஒன்றும் இல்லை தம்பியை ஒரு 3 நாள் பாசம் ஜோப் பண்ண சொல்லுங்க, ஒரு வாரம் வரையும் 1 மணி நேரம் அதுக்காக தடைகள் மாறத்துக்காட்டி ஜோப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதே போல அந்த பிரதரும் 3 நாள் உபவாசம் ஜோப் பண்ணாங்க. அதே போல 1 வாரம் வரையும் 1 மணி நேரம் அதுக்காக ஜோப் பண்ணாங்க. இது மாறிச்சு. அவங்க தரிசனம் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு சம்பந்தம் வந்துச்சு. பார்த்தாக்கா விசாரிச்சு பார்த்தா இவங்க என்ன எதிர்பார்த்திருந்தாங்களோ அதே போல அவங்களுக்கு ஆட்டம் வாய்க்க பண்ணாங்க. இதெல்லாம் தடைகள் நம்ம உபவாசம் ஜெபம் பண்ணும்போது தடைகள் மாறும், தடைகள் உடைப்படும். திரும்ப ஆவிக்குரிய பிள்ளைங்களோட ஆவிக்குரிய பிள்ளைகள் விரோதமா தான் சாத்தம் போராடிட்டு இருப்பான். அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது, மேல வரக்கூடாதுன்னு சொல்லி சாத்தம் போராடி இருப்பான். சில வேளை நம்ம இந்துக்கள் ரசிக்கப்பட்டதுனால இந்துக்காரங்களாம் நம்ம மேல வட்டம் பொறாம அவங்களுக்கு நடக்கிறத பாப்போம்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு முந்திர அந்த தடையெல்லாம் உடையுதுன்னா நீங்க உபவாசத்தை ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாரு. உங்களுக்காக நான் சொல்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வார்த்தையை கேட்ட அந்த வசனத்தை கேட்ட அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே வாழும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க, அவர்கள் ஏற்ற துணையை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நீங்க வாய்க்க பண்ணுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் பெற்றவர்களுக்காக சொல்லிக்கிறோம். அவர்களுடைய மன பாரங்கள் கவலைகள்லாம் நீக்கப்படுங்கய்யா. ஏசாப்பா எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ள இந்த வாரத்துக்குள்ள இன்றைக்கே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யப்பா. ஆண்டவரே மனித தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிடப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தைப்படி உண்டாகும். நீங்க காட்டி கொடுங்க ஆண்டவரை கிரியை செய்யுங்க. ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே.